பையா லூசு பையா தம்பி வேணா போ சொல்லுங்கப்பா வேணாப்பா சரி அவங்க தச்சு போட்டு என்ன சாவாது சொல்றீங்க ஆப்பையா அப்பா சொல்லு ஆப்பையா இங்கே வாயா இங்கே வாயா சரி அப்பையா வாய் மாதிரி அடிக்கும் தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்பாடா அவன் பேச்ச கண்ண படிச்ச பாரு சொல்லு ஆப்பா அப்பா ஆப்பா சொல்லு ஆப்போ ஏய் அப்பான்னு சொல்லு அப்பா அப்பா பையா சொல்லு என்ன எதற்காக பச்ச ஏற்படுத்த தெரியுமா அழகா சொன்னா இல்லையா அழகா இருக்கிறது அழகா எனக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு கல்யாணம் நீ கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் அம்மாவை இட்டுக்கணும் ஓடிடுவேன் அம்மா தானே அம்மாதான் ராஜகாலம் அக்காவுக்கு துணையாக படுத்திருக்கின்றேன் யாரு உன்னுடைய அக்கா தம்பி அக்கா அகாடியா நான் அகாடி அகாடி சொல்றேன் நீ தான் ஓடினே பிடிக்கல போடா இவரை தான் துணையாக அழைத்து செல்ல வேண்டும் மகனே உன்னை ஏற்படுத்த தெரியுமா எதற்காக படுத்த தெரியுமா ராக காலத்திலே படைத்தார் எனக்கு அது ராக காலம் என்று பெயர் வைத்து விட்டு எதற்காக சொல்லுடா சப்த சாகர தீவை ஆளக்கூடிய சப்தம் என்றால் ஏழு சாகரம் என்றால் தீவு அந்த சப்த சாகர தீவை ஆளக்கூடிய சுந்திரன் உபசுந்திரன் இருவரும் தேவர்களை யுத்தம் செய்கின்றார்கள். அதனால நான் தேங்காய் முட்டாய் வாங்கி தரணுமா? தேங்காய் முட்டாய் வாங்கி சாப்பிட்டு அவர்கள் இருவரை அழிக்க வேண்டும். அக்காவை அனுப்புகின்றேன், அவளுக்கு துணையாக சென்று வர வேண்டும். இரு அரக்கர்கள் உங்களிடத்திலே வரத்தை பெற்றார்கள். ஆகையா அழிக்க வேண்டும் என்பதற்காக அழகாக பொதுமையாக அக்காவை படைத்திருக்கோம். அக்காவுக்கு எந்த ஒரு ஆபத்து வராமல் உன்னை படைத்திருக்கிறேன். அதற்கு துணையாக உன்னை படைத்திருக்கிறேன். கட்டளை இடைவதியா பிரம்மதேவன் சத்திய லோகத்தை ஆளக்கூடிய சதுர்முக தேவன் அல்லவா? செய்து முடிக்க வேண்டியது எங்கள் கடமை. விரைவாக சென்று வாருங்கள், அழைத்து வாருங்கள். அகாஜி அகாஜி நான் யாரு உனக்கா தம்பி அகாஜி? ஐயோ தம்பிடா, எலும்பு தாண்டி கொடுத்துடு தலைம்பண்ணா. இது என்னது? பொட்டு, இதா மூக்கு, இதா வாய். இதுல என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவோம். நீ வேற என்னென்னவோ பண்ற முன்னாடி அகாஜி. இது என்னது? நெக்லஸ். இது தேங்காய் மூடித்தானா? நான் தான் உள்ள பாத்துறேன். தம்பி இது மாதிரி பேசுறேன், உன்னை சாவடிச்சிருவேன். ஐயோ இது வேடா. என்னடா ஊத்தல எல்லாம் ஊத்தல. நம்ம அப்பா அம்மா எல்லாம்
அவங்க 2 பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறாங்க. அதுக்கு நீ நானும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம். ஐயோ இப்படிலாம் பேசுறேன் தம்பி. என்ன பேசுறது தவிர பேசுறது சரி கிடையாது. இதெல்லாம் நீ எனக்கு தம்பி. பா, நம்ம சரி சரி நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம் வாடியா. ஐயோ இங்க வாடா. நம்ம லவ் பண்ணலாம் வா. அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. தப்பு பழக்கம். நான் என்ன பழக்கம்? தப்பான பழக்கம். ஆமா சரி இந்த வாங்க. என் செல்ல குஞ்சி, என் சேட்டு குஞ்சி, என் வயிறு குஞ்சி, என் தவறு குஞ்சி. கிடையாது, இது யார் குஞ்சி? பேசுற அறிவில்லை உனக்கு. மூஞ்ச பாரு நல்லா இருக்கு. சரி தம்பிங்க வா. அழகாக பதுமையாக உன்னை படைத்திருக்கிறார். ஆமா ராஜகாலத்திலே உனக்கு துணையாக என்னை படைத்திருக்கிறார். உண்மைதான் தம்பி. என் உடம்பில் உயிர் உள்ளவரை என்னை யாரும் நெருங்க முடியாது. சத்தியம் சத்தியம் என்ன? எனக்கு தெரியாத போன ஆகையா அப்பா உரைத்த வண்ணம் எங்க சொல்ல வேண்டும்? சப்ப சாகரே தீவு. சப்த சாகர தீவை சப்ப ஆளக்கூடிய சாகரே தீவு. அந்த மாதிரி பேசாதே. சப்ப சாகரே தீவு. அந்த மாதிரி பேசாதன்னு சொல். சௌரியா குட்டி சாக வச்சிருவோம் நானு. மானாவில சுத்துறேன். சப்த சாகர தீவு. ஆளக்கூடிய சுந்திரர் உபச்சுந்திரர் அழகாக பாடிக்கொண்டு ஆமா எப்படி தெரியுமா? ஆய். நதியோரோ நானல் ஒன்று நானும் நதியோரோ ஆனந்தம் என் சொல்ல நதியோரோ பன்னிர மேகம் பாத்தொட்டிலை விட்டு ஓடுவதென்ன மழையை மூடுவதென்ன முயல்தானோ முயல்தானோ ஆனந்தம் நானாக சென்றேன். ஆனால் எனக்கு அந்த மனப்பெண் எங்குமே கிடைக்கவில்லையே. சரி, எனக்கு ஆட்சியாக இருக்கிறது. யார் எடுத்து போகிறது? தேயிலை தோட்டம் நான் தேவதையாட்டம் அள்ளுவதென்ன மனதை கிள்ளுவதென்ன
இந்த பக்கம் அடிக்கணும் போல இருக்குது, இந்த பக்கம் பிடிக்கணும் போல இருக்குது. தெருல கை அது மாதிரி அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. அப்படின்னு நினைக்குது. இதான். பாத்தியா, இதுதான் சப்த சாகர தீவு. எனது பார்த்தியா, அழகான 7 கடல். இந்த 7 கடல் மத்தியில அழகான ஒரு தீவு. ஆமா. இந்த கோட்டையை அமைப்பதற்காக அண்ணன் தம்பிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். இதை அழிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஆமா. சரி, கட்டளை இட்டதையா அப்பா தந்தை அல்லவா? உண்மைதான். ஆகையா இந்த கோட்டைக்குள் இருப்பவன் யார் என்று கண்டறிகிறது. சீக்கிரம் ஆகட்டும். ஏய், அண்டா சோத்து கதிபன் நான் குண்டா குழந்தை எப்படி விழுந்தாய்? ஆனா பெண்ணை தெரியவில்லையா? நீயா? தெரியுமா? தெரியுது பாரு, எனது நாடு சப்த சாகர தீவு. நாட்டு அடுத்தது வாடா வாடா அமரங்கள் அமரங்கள். நாங்கள் யார் என்று உங்களிடத்திலே சொல்லுகிறோம். நீ மட்டும் தான் வந்திருக்கிறாயா? சொல்றேன். வேறு யாரு? அகாடி அகாடி தேடி வந்த மூலிகை காலிலே அகப்பட்டுக் கொண்டது. அப்படியா? 2 அரக்கர்களை அழிப்பதற்காக அழகான பெண்ணாக படைத்திருக்கிறார். என்ன ஒண்ணு நான் தான் அனுபவிக்க முடியல. என்னைக்குமே அனுபவிக்க முடியாது. அதனால என்ன தம்பி சொல்லுடா. தம்பின்னு கூப்பிட்டாதான் எனக்கு சில்லுன்னு. சுந்தரன் என்பவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அப்படியா? உனது அங்க அசைவுகளை காட்டி அப்படியா? உனது காம பார்வையை விட வைக்க வேண்டும். நடிக்கணும். உண்மையா நடந்தது ஆவது பெண்ணால், அழிவது பெண்ணால், சாவது பெண்ணால், சகலமும் என்னால். ஒரு பெண்ணுத்தால் இதே இதனால் வீடு விற்கலாம். அது இதெல்லாம் விஷத்தை கலக்கலாம்டா தம்பி. நீ விஷத்தை மட்டும் நான் கலக்க போறேன். நான் கலக்க போறேன்னு தெரியாதா? செல்வா ஐயோ, யாரு? அட போய். போய் போக்காவா, என்ன அழகாக இருக்கிறாய். எனக்கு உங்களை பார்க்கும்போது என் மனசு எப்படித்தனமா இருக்கு. மண்ணு மண்ணு மண்ணு
இந்த கோட்டை எப்படி தெரிகிறது? எப்படி தெரியுமா? ஆனால் எனக்கு நாடுகளாக சென்றேன். எனக்கு அந்த மனப்பெண்ணை கிடைக்கவில்லை. உன்னை பார்த்த உடனே நீ தான் எனக்கு வேண்டும். உன்னை தான் நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன். அந்த குபிர கோயில் மாமா மயங்கிடலா மயங்கிடலாமா மாமா மயங்கிடலாமா குவர கோயில் தேவல பாத்தி படிக்கிறா இந்த மண்ணில் மறந்து விட வேண்டாம். சொல்லுடா செத்துடுறா. பங்குல ஒரு பங்காவது தம்பி பரி சொல்லிட்டு வா. இவ்வளவு செத்துறவன் நானும். தம்பி நான் போயிட்டு வரேன்டா தம்பி. சரி சரி. எங்க அக்காவை உனக்கு பிடிச்சிருக்குது. எங்க அக்கா கல்யாணம் பண்ண நீ எனக்கு என்ன வேணாம்? வாயில வச்சா மாமா 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 எங்க அக்காவை உனக்கு கல்யாணம் பண்ணணும்னா ஒரு நிபந்தனை இருக்கிறது. எங்களுக்கு யாரும் கிடையாது. நீ இருப்ப இனிமேல இருப்பியோ இருக்க மாட்டியோ. அதனால காத்தா உனக்கு கடைசி சிரிப்பு. மாமா உட்கார கூடாது. எங்க அக்கா அழகிலே மடங்கி விட்டா. எங்க அக்காவை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் இரவு 12 மணி நேரம் அவதியாக ஓடிக் கொண்டு அடர்ந்த காடு. அந்த காட்டில எங்க அக்கா அழக தீபமாக எரிந்து கொண்டிருப்பான். நடு காட்டிலே 12 மணி நேரம் எங்க வரணும்? போஸ்ட் ஆபீஸ்ல முத்திர ஆரம்பிச்சுட்டேம்மா. வெள்ள மண்டபம் எங்க அக்காவோட வெள்ள மண்டபம். அந்த வெள்ள மண்டபத்துக்கு கீழே 2 குள்ள மண்டபம். அந்த குள்ள மண்டபத்துக்கு கீழே எங்க அக்கா பள்ள மண்டபம். அந்த பள்ள மண்டபத்துக்கு வந்தீங்கன்னா 12 மணி நேரம் மாலையோடு தாலியோடு வர வேண்டும்.